ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூவில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் tradingview.com டைப் பண்ணீங்கன்னா இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள சூப்பர் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல தான் உங்களுக்கு பேஜ் விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த கார்னரில் இந்த சர்ச் சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான நேம் இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ இதில் உங்களுக்கான சார்ட்டை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கான சார்ட் விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். அதே போல இங்க மேல பாருங்க டைம் ஃப்ரேம் விசிபிள் ஆகும். 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 13 மினிட், 1 ஹவர், 2 ஹவர். இது போல இதில் நீங்க எந்த டைம் ஃப்ரேம்க்கான சார்ட் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கான டைம் ஃப்ரேம் ஃபேவரட்ல கொடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஏரோ கிளிக் பண்ணும்போது இதுல உங்களுக்கான டைம் ஃப்ரேம் விசிபிள் ஆகும். 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், 4 ஹவர், 1 டே, 1 வீக், 1 மந்த். இது போல உங்களுக்கான டைம் ஃப்ரேம் விசிபிள் ஆகும். இதுல உங்களுக்கான டைம் ஃப்ரேம் இந்த ஃபேவரட்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல இந்த டைம் ஃப்ரேம் ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த ரிமூவ் ஃபேவரட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான சார்ட் ஆப்ஷன் விசிபிள் ஆகும். கேண்டில்ஸ், லைன், ஏரியா, ஹெக்னசி. இதில் நீங்க லைன் சார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா இந்த லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான சார்ட் சேஞ்ச் ஆயிரும். அதே போல ஹெக்னசி இது போல உங்களுக்கான சார்ட்டை ஈஸியாவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் இந்த கேண்டில் சார்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இதுல நிறைய இண்டிகேட்டர்ஸ் விசிபிள் ஆகும். இதுல உங்களுக்கான இண்டிகேட்டர்ஸ் சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க சூப்பர் ட்ரெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதுக்கான இண்டிகேட்டர் விசிபிள் ஆகும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல உங்களுக்கான இண்டிகேட்டர் ஷோ ஆகும். இதில் நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் கூட சேஞ்ச் பண்ணி எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் நீங்க ஹைட் பண்ற மாதிரி இருந்தாலும் இது கிளிக் பண்ணி ஈஸியாவே ஹைட் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த இண்டிகேட்டர் இந்த ரிமூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாவே ரிமூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட இண்டிகேட்டர் நீங்க ஈஸியாவே சேவ் பண்ணிக்க முடியும். உங்களோட இண்டிகேட்டர் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஒன் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாவே உங்களுக்கான இண்டிகேட்டர் எல்லா சார்ட்டுக்குமே விசிபிள் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிமூவ் இண்டிகேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அலர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாகவே அலர்ட்டை செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ்க்கு நீங்கள் அலர்ட் செட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஈஸியாகவே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த அலர்ட் வேண்டாம்னாலும் ஈஸியாகவே இந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ரீப்ளே ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரீவியஸாக இருக்கிற சார்ட்டை நீங்கள் ஈஸியாகவே ரீப்ளே பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ப்ரீமியம் எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இங்கே சைடில் இந்த ஆட் சிம்பிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கான சார்ட்டை ஈஸியாகவே செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம சைடில் இருக்கிற டூல்ஸை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கான ஏரோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த லைன் ஆப்ஷன்ல ட்ரெண்ட் லைன், ஹாரிசான்டல் லைன், பேரல் சேனல் இதெல்லாமே நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாமே நீங்க ஃபேவரட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஃபேவரட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணும்போது இந்த டூல் பார்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். இந்த மேக்னெட் மோட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுனா ஜஸ்ட் நீங்க லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சார்ட்ல இருக்கிற கேண்டில் மேல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிரும். நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் இந்த கீப் டிராயிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணா போதும். ஜஸ்ட் நீங்க ஒன் டைம் இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சார்ட்ல நீங்க மல்டிபிள் டைம் லைன் டூலை செலக்ட் பண்ணாமையும் ஈஸியாவே நம்ம டிரா பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல நம்ம ஒரு லைனை மட்டும் டெலிட் பண்ற மாதிரி இருந்தா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி இந்த ரிமூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். அதே போல நம்ம டிரா பண்ண எல்லா லைன்ஸையும் டெலிட் பண்ற மாதிரி இருந்தா இந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிமூவ் டிராயிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். ஈஸியா நம்ம டிரா பண்ண லைன்ஸ் ரிமூவ் ஆயிரும். அண்ட் நம்ம இந்த ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாவே ஆர்டர் பிளாக்கை டிரா பண்ணிக்க முடியும். அதே போல இந்த ட்ரெண்ட் லைன் டூல் யூஸ் பண்ணி ஈஸியாவே நம்ம ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பாத் டூலை யூஸ் பண்ணி ஈஸியாவே நம்ம ஒவ்வொரு ஸ்விங்ஸையும் டிரா பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லாங் பொசிஷன் டூல் நீங்க பை ட்ரேட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். அதே போல இந்த ஷார்ட் பொசிஷன் டூல் நீங்க செல் ட்ரேட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். இது போல இதுல இருக்கிற ஒவ்வொரு டூலையும் எப்படி நம்ம டீடைலா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.